ஒரு நாள் சின்ன ஆடு காட்டில் நடந்து சென்றது. சின்ன ஆடு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது காட்டில் விளையாடவும் புல் சாப்பிடவும் விரும்பியது. அப்போது பெரிய ஆடு ஒரு பெரிய மரத்தின் நிழலில் ஓய்வு எடுக்க வந்தது. ஆனால் அது சரியாக நின்று கொள்ள முடியாமல் சிக்கியது. கால்கள் சிக்கின, மூச்சும் கொஞ்சம் கடினமாக இருந்தது. சின்ன ஆடு அருகே வந்து, பெரிய ஆடு, நீ சிக்கிவிட்டாயா என்று கேட்டது. பெரிய ஆடு சற்று கவலைப்பட்டு, ஆமாம் சின்ன ஆடு, கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா என்றது. சின்ன ஆடு பயமில்லாமல் விரைவாக பெரிய ஆடுக்கு அருகே சென்றது. அது பெரிய ஆடுக்கும் மரத்துக்கும் உதவி செய்தது. பெரிய ஆடு மகிழ்ச்சியுடன் சிரித்தது. நீ மிகவும் நல்ல சின்ன ஆடு. உன் உதவி இல்லாமல் நான் என்ன செய்வேன் தெரியவில்லை என்றது பெரிய ஆடு. சின்ன ஆடு சந்தோஷமாக சிரித்தது. அது நினைத்தது, நல்லவை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். சற்று நாட்கள் கழித்து சின்ன ஆடு ஒரு ஆறு கடக்க முயன்றபோது தண்ணீரில் சிக்கியது. ஆற்றின் தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. யாரும் அருகில் இல்லை. அந்த நேரத்தில் பெரிய ஆடு வந்தது. அது தண்ணீரில் இருந்து சின்ன ஆடுவை மீட்டு பாதுகாத்தது. சின்ன ஆடு மகிழ்ச்சியுடன் சிரித்தது. பாருங்க, நல்லவை செய்தால் நல்லவை திரும்பி வரும் என்று நினைத்தது. அந்த நாளில் சின்ன ஆடும் பெரிய ஆடும் நல்ல நண்பர்களாகி ஒருவருக்கொருவர் எப்போதும் உதவிக்காக இருந்தனர். நல்லவை செய்தால் நல்லவை திரும்பி வரும். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அன்பான உப்பு வியாபாரி வாழ்ந்தார். அவரிடம் ஒரு கழுதை இருந்தது. அவர் தினமும் காலையில் அந்த கழுதை முதுகில் உப்பு மூட்டையை எடுத்து செல்வார். மீண்டும் வீடு திரும்புவார். முதலில் கழுதை நன்றாக வேலை செய்தது. ஆனால் சில நாட்களில் அது சோம்பேறியாகவும் தந்திரமாகவும் மாறியது. ஒருநாள் கழுதை யோசித்தது, நான் தினமும் இவ்வளவு கனமான சுமை சுமக்கணுமா? எப்படி சுலபமாகச் செய்யலாம்? அடுத்த நாள் ஆற்றை கடக்கும்போது கழுதை தண்ணீரில் அமர்ந்துவிட்டது. உப்பு மூட்டை நனைந்து இலகுவாக மாறின. கழுதை மகிழ்ச்சியுடன் சொன்னது, ஹஹா, இப்போது என் சுமை இலகுவாக இருக்கிறது. இதை நான் தினமும் செய்வேன். உப்பு வியாபாரி இதை பார்த்தார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அடுத்த நாள் காலை அவர் கழுதைக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். இந்த முறை அவர் உப்புக்கு பதிலாக துணிகள் பைகளை ஏற்றினார். வழக்கம் போல் கழுதை தண்ணீரில் அமர்ந்தது. ஆனால் இந்த முறை பைகள் இன்னும் கனமாகிவிட்டன. கழுதை எழுந்திருக்க முயன்றது. ஆனால் முடியவில்லை. அது அலறியது. ஹீஹாவ், ஹீஹாவ், உதவுங்கள். உப்பு வியாபாரி புன்னகைத்து சொன்னார், சோம்பேறித்தனம் உதவாது. என் குட்டி கழுதையே, நேர்மையாக உழைத்தால்தான் நன்மை கிடைக்கும். அந்த நாளிலிருந்து கழுதை தன் தவறை புரிந்தது. அது தினமும் நன்றாக வேலை செய்தது. மீண்டும் ஒருபோதும் ஏமாற்ற முயலவில்லை. சோம்பேறித்தனமும் ஏமாற்றமும் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும். மனமார உழைத்தால் மட்டுமே நம்மை வெற்றியடையச் செய்யும். ஒரு பசுமையான காட்டில் ஒரு குட்டி எலி சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது தினமும் மலர்களோடு விளையாடி காற்றோடு துள்ளி துள்ளி ஓடி விளையாடியது. தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தது. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு பெரிய யானை வந்தது. அதனின் காலடி சத்தம் மண்ணை அதிர வைத்தது. மற்றும் அதனின் மூச்சுவிடும் சத்தம் கூட இடிபோல் கேட்டது. மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடி ஒளிந்தன. ஆனால் குட்டி எலி அமைதியாக இருந்தது. அந்த எலி நேரில் சென்று யானையை சந்தித்து, வணக்கம் பெரிய யானையே, இங்கு எல்லோரும் நல்லவர்கள்தான். இங்கு யாரும் தீங்கு செய்ய மாட்டார்கள். நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் என்று யானையிடம் சொன்னது. யானை ஒரு சிறிய சிரிப்புடன் பார்த்து, நன்றி குட்டி எலியே, நீ தைரியமாக பேசுகிறாய்.
நம் இருவரும் நண்பர்களாக இருக்கலாமா என்று கேட்டது. அதற்குப் பிறகு குட்டி எலி யானைக்கு காட்டை சுற்றிக் காட்டியது. அவர்கள் ஒன்றாக விளையாடி மகிழ்ந்தார்கள். நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் எலி ஓர் ஆழமான குழிக்குள் தவறி விழுந்தது. அந்தச் சிறிய எலி உதவி உதவி என்று கத்தியது. ஆனால் அதனின் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. ஆனால் யானையின் காதுக்கு மட்டும் எலியின் சத்தம் தெளிவாக கேட்டது. உடனே ஓடி வந்து யானை குட்டி எலியை மீட்டது. அந்தச் சம்பவத்துக்குப் பிறகு அவர்கள் நட்பு மேலும் வலிமையானது. தினமும் ஒன்றாக விளையாடி ஆடி பாடி கதைகள் பகிர்ந்து கொண்டனர். மற்ற விலங்குகள் எல்லாம் இந்த நட்பை பார்த்து மகிழ்ந்தனர். காட்டில் ஒற்றுமையும் நட்பும் வளரத் தொடங்கின. எல்லா விலங்குகளும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக வாழ்ந்தனர். ஒரு அமைதியான சிறிய நகரத்தில் அர்ஜுன் என்ற ஒரு சிறுவன் வசித்து வந்தான். அவன் கதைகள் எழுதவும் படங்கள் வரையவும் விரும்பினான். ஒரு நாள் பள்ளிப்பையை சுத்தம் செய்யும் போது அவனுக்கு ஒரு பழைய பென்சில் கிடைத்தது. அதிலோ பளபளக்கும் வெள்ளிமுனை கொண்ட பென்சில் இருந்தது. அது திடீரென்று பேச ஆரம்பித்தது. "வணக்கம் அர்ஜுன், நான் பேசும் பென்சில். நீ என்ன எழுதினாலும் அதை உயிரோடு என்னால் தோன்றச் செய்ய முடியும்" என்றது. அர்ஜுன் ஆச்சரியத்தில் எழுதினான், "ஒரு பெரிய சாக்லேட் கேக்." உடனே ஒரு சுவையான கேக் தோன்றியது. அடுத்த நாள் பென்சில் அவனிடம் மெதுவாகச் சொன்னது, "அர்ஜுன், என்னை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும்." சில நாட்களுக்குப் பிறகு அர்ஜுன் பள்ளி நூலகத்தில் ஒரு பழைய புத்தகத்தை கண்டான். அதைத் திறந்தவுடன் அது பிரகாசித்தது. "நான் மந்திர புத்தகம். உலகின் பல அறிவுகள் என்னுள் இருக்கின்றன. நீ என்னை படித்தால் உன் திறமைகளை நல்லபடியாக பயன்படுத்த நான் கற்றுக் கொடுப்பேன்" என்றது. ஆனால் அர்ஜுன் அதை கவனிக்கவில்லை. அவன் பேசும் பென்சிலால் தினமும் மிட்டாய், பொம்மை, விளையாட்டுகள் தோன்றும் வகையில் உருவாக்கிக் கொண்டிருந்தான். சில நாட்களில் அவன் நண்பர்கள் பொறாமைப்பட்டார்கள். அர்ஜுனுக்கும் மகிழ்ச்சி இல்லாமல் போனது. ஒரு மாலை மந்திர புத்தகம் அன்பாகச் சொன்னது, "அர்ஜுன், உண்மையான மகிழ்ச்சி மந்திரத்தில் கிடைக்காது. அது பகிர்விலும் கற்றலிலும் உழைப்பிலும் தான் கிடைக்கும். உன் பென்சிலை உனக்காக மட்டும் அல்லாமல் பிறருக்கும் உதவ பயன்படுத்திப் பார்." அர்ஜுன் யோசித்து மறுநாள் பேசும் பென்சிலால் நல்ல விஷயங்களை வரைந்தான். புத்தகங்கள் இல்லாதவர்களுக்கு புத்தகங்கள், பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு, பொம்மைகள் இல்லாத குழந்தைகளுக்கு பொம்மைகள். அந்த நேரம் மந்திர புஸ்தகம் பிரகாசித்துக் கொண்டு சொன்னது, "இப்போதான் நீ உண்மையான மந்திரத்தை கற்றுக்கொண்டாய், தயவும் மற்றும் பகிர்வும்." அன்று முதல் அர்ஜுன் தனது திறமைகளை நல்லபடியாக பயன்படுத்தினான். பேசும் பென்சிலும் மந்திர புத்தகமும் அவனுடைய நல்ல நண்பர்களாகிவிட்டன. ஒரு நாள் ஒரு காகம் சுவையான சீஸ் துண்டை கண்டது. அது சீஸை பிடித்து ஒரு உயரமான மரத்தின் உச்சிக்கு பறந்தது. "இது என் விருந்து," காகம் நினைத்தது. "நான் சந்தோஷமாக சாப்பிட விரும்புகிறேன்." அந்த சமயத்தில் ஒரு புத்திசாலி நரி காடு வழியாக நடந்து வந்தது. நரி காகத்தை சீசுடன் பார்த்ததும் கண்கள் மின்னின. "நல்ல வாய்ப்பு. காகத்தை ஏமாற்றி அந்த சீஸை நான் பெற்றுவிடலாம்." நரி சிந்தித்தது. நரி மரத்தின் அடியில் அமர்ந்து இனிமையான குரலில் பேசியது, "அன்பே காகம், உன் இறகுகள் அழகாக இருக்கின்றன. உன் கண்கள் பிரகாசமாக இருக்கின்றன. உன் குரல் நிச்சயமாக அழகாக இருக்க வேண்டும். எனக்காக பாடுவாயா?" காகம் பெருமையுடன் சொன்னது. "நான் பாடுகிறேன். நரி என் குரலை கேட்க வேண்டும்." காகம் தனது வாயைத் திறந்ததும் சீஸ் நேராக நரியின் வாயில் விழுந்தது. நரி சீஸை விழுங்கி சிரித்தது. சில நேரங்களில் புத்திசாலி பறவைகளும் போலியாக புகழ் கேட்டால் ஏமாற்றப்படுவார்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். காகம் வெட்கமடைந்து நினைத்தது, "நான் என் பெருமையால் கவனமின்மை காட்டினேன். இனி போலியான புகழைப் பற்றி கவனமாக இருக்கிறேன்." அந்த நாள் முதல் காகம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. பாராட்டுக்கள் அழகாகவே இருக்கலாம், ஆனால் அவை உங்களை கவனக்குறைவாகச் செய்யக்கூடாது.
ஒரு ஆழமான அமைதியான காட்டில் ஒரு உயரமான பழைய மரம் இருந்தது. அந்த மரத்தின் மேல் கிளையில் ஒரு புத்திசாலி ஆந்தை அமைதியாகவும் விழிப்புடனும் வாழ்ந்தது. சூரியன் மறைந்து நட்சத்திரங்கள் மின்னின. ஆந்தை தனது பெரிய பொன்னிறக் கண்களை திறந்தது. முழு காடும் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் ஆந்தை விழித்திருந்தது. அது தனது உலகத்தை பார்க்கும் நேரம் இது. ஒவ்வொரு இரவும் அது கவனமாக எல்லாவற்றையும் பார்த்தது. ஒரு சிறிய முயல் தனது குட்டிகளை தூங்கச் செய்கிறது. ஒரு அணில் நாளைய உணவுக்காக தானியங்களை மறைத்து வைத்தது. ஒரு நரி விவசாயியின் வயலுக்குப் பக்கமாக மெல்ல நடந்து சென்றது. மேலும் நிலவின் வெளிச்சத்தில் சிறு பூச்சிகள் மெதுவாக பாடும் சத்தத்தையும் கேட்டது. ஆந்தை ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அது பார்த்தது, கேட்டது, கற்றுக்கொண்டது. ஒவ்வொரு இரவிலும் நல்ல மனமும் குறும்பும் இரண்டையும் கண்டது. ஆனால் அது எப்போதும் அமைதியாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக புத்திசாலியாக ஆனது. ஒரு இரவு காடு முழுவதும் சத்தமாகியது. அனைத்து விலங்குகளும் வாதாடின. நான் தான் மிகவும் புத்திசாலி. இல்லை, நான் தான் மிகவும் அன்பானவன். ஒவ்வொருவரும் தாங்களே சரி என்று நினைத்தனர். அப்போது அந்த உயர்ந்த மரத்தின் மேலிருந்து ஒரு மென்மையான ஆழமான குரல் கேட்டது. என் அன்பான நண்பர்களே, நான் எவ்வளவு அதிகமாக பார்க்கிறேனோ அவ்வளவு குறைவாக பேசுகிறேன். நான் எவ்வளவு குறைவாக பேசுகிறேனோ அவ்வளவு அதிகமாக கேட்கிறேன். நான் எவ்வளவு அதிகமாக கேட்கிறேனோ அவ்வளவு புத்திசாலியாக ஆகிறேன். அந்த காடு முழுவதும் அமைதியாகிவிட்டது. நிலவின் வெளிச்சம் ஒவ்வொரு முகத்திலும் மெதுவாக ஒளிர்ந்தது. அந்த இரவு முதல் விலங்குகள் கனிவாக பேசின, அதிகமாக கேட்டன மற்றும் அந்த ஆந்தையைப் போல புத்திசாலியாக இருக்க முயன்றன. உண்மையான ஞானம் பேசுவதிலில்லை, கேட்பதில்தான் உள்ளது. ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த அழகான காட்டில் ஒரு சின்ன முயல் வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் ஆர்வமாய், விளையாட்டுத்தனமாய், சாகசத்துக்கு தயாராய் இருந்தது. ஒரு வெயில் காலை காட்டில் குதித்து விளையாடிக் கொண்டிருந்த போது முயல் தரையில் மின்னும் ஒன்றைக் கண்டது. அடடா, இது என்ன என்று ஆச்சரியப்பட்டது. இது ஒரு அழகான வானவில் சாவி. முயல் அதை எடுத்து பார்த்தது. இது நிச்சயம் ஒரு மந்திர சாவி போல இருக்கிறது. ஆனால் எதற்கான சாவி என்று யோசித்தது. அப்படியே திடீரென்று ஒரு மென்மையான குரல் கேட்டது. இது வானவில் கதவின் சாவி. ஆனால் நினைவில் கொள், நல்ல மனம் கொண்டவர்கள்தான் இந்த சாவியை பயன்படுத்த முடியும். முயல் ஆச்சரியமடைந்தது. அது தனக்குள் நினைத்துக் கொண்டது, நான் மட்டும் கதவை திறந்தால் சுவாரஸ்யம் ஒரு கணம் மட்டுமே இருக்கும். ஆனால் நண்பர்களோடு சேர்ந்து திறந்தால் சந்தோஷம் எப்போதும் இருக்கும். அது உடனே நண்பர்களை அழைத்தது. ஏ அணிலே, சீக்கிரம் வா. சின்ன மான்குட்டியே, நீயும் வா. பறவையே, என்னோட பறந்து வா. அனைவரும் ஆர்வத்துடன் வந்தார்கள். ஒன்றாக சேர்ந்து வானவில் சாவியை கதவிலிட்டார்கள். கதவு மெதுவாகத் திறந்தது. உள்ளே பார்த்ததும் அவர்கள் கண்கள் குளிர்ந்தன. அங்கே பிரகாசிக்கும் கேரட்டுகள், இனிய பழங்கள், சுவையான பெர்ரிகள், மேலும் மந்திரமாய் ஒளிரும் மலர்களும் இருந்தன. நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் குதித்தனர். அவர்கள் ஒன்றாகச் சாப்பிட்டார்கள், சிரித்தார்கள், வானவில் நிறங்களுக்குள் ஆடி மகிழ்ந்தார்கள்.
சின்ன முயல் சிரித்துக்கொண்டு சொன்னது, பாருங்க நண்பர்களே, நாம் பகிர்ந்தால்தான் மகிழ்ச்சி அதிகமாகும். அந்த நாளிலிருந்து முயலும் அதனின் நண்பர்களும் கற்றுக்கொண்டார்கள். உலகின் பெரிய புதையல் அந்த வானவில் சாவி இல்லை. ஆனால் அன்பும் பகிர்வும்தான் உண்மையான செல்வம். பகிர்ந்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற எளிய சிறுவன் வாழ்ந்தான். அவன் தினமும் தனது சிறிய பட்டறையில் கடினமாக உழைத்து களிமண்ணாலான பானைகள், கோப்பைகள் மற்றும் ஜாடிகளாக வடிவமைத்தான். அவன் தனது வேலையை விரும்பி ஒவ்வொரு பானையையும் அழகாக செய்வதற்கு எப்போதும் முழு முயற்சியுடன் உழைத்தான். ஒருநாள் காலை ரவி எண்ணினான், இன்று நான் இதுவரை யாரும் கண்டிராத மிகச் சிறந்த பானையை உருவாக்குவேன். அவன் சிறந்த களிமண்ணை கவனமாக தேர்ந்தெடுத்து பானையை வடிவமைத்தான். ஆனால் வேலை செய்யும் போது பானையின் ஒரு பக்கத்தில் சிறிய விரிசல் தோன்றியது. ஐயோ! ரவி பெருமூச்சு விட்டான். இந்த பானை சரியானது அல்ல. அவன் அதை ஒதுக்கி இன்னொன்றைத் தொடங்கினான். இந்த முறையில் வடிவம் சரியானது. ஆனால் கைப்பிடி கொஞ்சம் வளைந்து வெளியே வந்தது. மீண்டும் சரியானது அல்ல, அவன் சோகமாகச் சொன்னான். நாள் முழுவதும் ரவி பல பானைகள் செய்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொன்றிலும் சிறிய குறைபாடு இருந்தது. ஒரு பள்ளம் அல்லது கொஞ்சம் சீரற்ற கோணம். மாலை நேரம் வந்தபோது அவன் சோர்வாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தான். அப்போதுதான் ஒரு வயதான பெண் அவனது பட்டறைக்கு வந்தாள். அந்த வயதான பெண் ரவியிடம் அன்பாகச் சொன்னாள், உன்னுடைய பானைகளில் ஒன்றை நான் வாங்கலாமா? என்னுடைய பழைய பானை உடைந்துவிட்டது. ரவி அலமாரியை காட்டி சொன்னான், நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவை சரியானவை அல்ல. வயதான பெண் சிரித்துக்கொண்டு சிறிய விரிசல் உள்ள பானையை தேர்ந்தெடுத்தாள். அவள் அதை தண்ணீரில் நிரப்பி வீட்டிற்கு கொண்டு சென்றாள். மறுநாள் அவள் திரும்பி வந்தாள். கண்களில் மகிழ்ச்சி. ரவி, உனக்கு தெரியுமா, நான் இந்த பானையில் தண்ணீரை எடுத்துச் செல்லும் ஒவ்வொரு முறையும் சில துளிகள் விரிசல் வழியாக விழுகின்றன. அவை என் பாதையில் பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றுகின்றன. உன் முழுமையற்ற பானைக்கு நன்றி, இப்போது அழகான பூக்கள் பூக்கின்றன. ரவி ஆச்சரியப்பட்டு மனதைத் தொட்டான். அவன் உணர்ந்தான், முழுமையற்ற ஒன்றும் உலகிற்கு மகிழ்ச்சியும் நன்மையையும் கொண்டுவரக்கூடும். ஒரு அழகான காலை லில்லி பூங்காவுக்கு சென்றாள். அவளிடம் ஒரு பெரிய சிவப்பு பலூன் இருந்தது. அது காற்றில் மிதந்தது. லில்லி அதை சந்தோஷமாக பார்த்தாள். அவள் சிரித்துக்கொண்டே ஓடிப்போனாள். திடீரென்று ஒரு பெரிய காற்று வீசியது. பலூன் பறந்துவிட்டது. ஓஹ் இல்ல என்று லில்லி கத்தினாள். அவள் விரைவாக ஓடினாள். ஊஞ்சலை கடந்தாள், குளத்தையும் கடந்தாள். ஆனால் பலூன் மேலே மேலே பறந்தது. சிறிது நேரம் ஓடிய பின் லில்லி நின்றுவிட்டாள். லில்லி சோர்ந்து விட்டாள். சோகமாக சொன்னாள், என் பலூன் மேலே போய்விட்டது. அந்த நேரத்தில் மரத்தில் இருந்து ஒரு இனிய குரல் கேட்டது. மேலே பார். லில்லி தலையை மேலே தூக்கி பார்த்தாள். அங்கே ஒரு நட்பான அணில் இருந்தது. அதோ உன் பலூன் என்றது அணில். அந்த சிவப்பு பலூன் மரக்கிளைகளில் சிக்கியிருந்தது. அணில் தனது சிறிய கைகளால் பலூனை மெதுவாக தள்ளியது. அது மிதந்து மிதந்து நேராக லில்லியின் கைகளில் கீழே வந்து சேர்ந்தது. நன்றி அணிலே என்று அவள் சந்தோஷமாகச் சொன்னாள். அந்த நாளிலிருந்து லில்லி பலூனை எப்போதும் கைகளில் கட்டிக்கொள்வாள். மற்றும் ஒவ்வொரு முறையும் பூங்காவுக்கு வரும்போது மரத்தில் இருக்கும் புதிய நண்பனுக்கு புன்னகையுடன் கையை அசைப்பாள். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு நல்ல பையன் இருந்தான். அவன் எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்வான். சிரித்த முகத்துடன் இருப்பான். ஒரு நாள்
பள்ளியில் இருந்து வீட்டுக்கு நடந்து வரும்போது அவன் ஒரு பெரிய மரத்தின் கீழ் பளபளப்பான சிவப்பு ஆப்பிளை பார்த்தான். அவன் ஆச்சரியமாக சொன்னான், "ஓ, என்ன அழகான ஆப்பிள்!" அவனுக்கு பசித்திருந்தது. ஆப்பிள் ரொம்ப சுவையாகத் தெரிந்தது. ஆனால் அருகில் ஒரு சிறிய கூடை இருந்தது. அதில் ஒரு பலகை இருந்தது. ஆப்பிள் விற்பனைக்கு 1க்கு 5 ரூபாய். அருண் நினைத்தான், அட, இந்த ஆப்பிள் விற்பனையாளர் மாமாவுடையது போல இருக்கே. அவன் சிறிது நேரம் யோசித்தான். யாரும் பார்க்கல, நான் சாப்பிட்டுடலாம். ஆனால் அவன் இதயம் சொன்னது, இல்ல, அது தவறு. அவன் உடனே பழக்கடைக்கு ஓடிச் சென்று, மாமா, இந்த ஆப்பிள உங்க மரத்தடியில இருந்தது என்று சொன்னான். பழ விற்பனையாளர் சிரித்துக்கொண்டு, என் குட்டி பையனே, நீ ரொம்ப நல்லவன். நீ நேர்மையாக நடந்து கொண்டாய். இந்த ஆப்பிள் உனக்கே என்றார். அருண் மகிழ்ச்சியுடன், நன்றி மாமா என்று சொன்னான். அவன் அந்த ஆப்பிளை எடுத்துக்கொண்டான். வெறும் கைகளால் மட்டுமல்ல, நேர்மை நிறைந்த இதயத்துடனும். அந்த நாளிலிருந்து எல்லாரும் அவனை நேர்மையான அருண் என்று அழைத்தனர். அவன் ஒரு ஆப்பிளைக் கண்டாலே நினைப்பான், உண்மை எப்போதும் இனிமையாக இருக்கும். ஒரு அழகான மாலை நேரம். சிறுமி அபி பள்ளியில் இருந்து மகிழ்ச்சியாக வீட்டுக்குத் திரும்பினாள். தனக்கு பிடித்த டெடி பொம்மையுடன் விளையாட விரைந்து ஓடி வந்தாள். திடீரென்று அவள் கண்ணில் ஒன்று தென்பட்டது. டெடியின் ஒரு கண் காணாமல் போயிருந்தது என்று அம்மாவிடம் பதட்டத்தில் அபி கூறினாள். அம்மா சமையலறையில் இருந்தபடியே வெளியில் வந்து கேட்டார், அபி, கண்டிப்பா இங்க எங்கேயோ விழுந்திருக்கும், கவலைப்படாதே. நாம் சேர்ந்து தேடலாமா? சரி அம்மா என்றவுடன் இருவரும் வீடு முழுக்க தேடத் தொடங்கினார்கள். அவளின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. அம்மா அன்பாக சொன்னார், இங்கதான் இருக்கும், பொறுமையாகத் தேடலாம். அந்த நேரத்தில் அபி திடீரென்று கத்தினாள், அம்மா, இதோ டெடியின் கண் மேசையின் கீழே இருக்கு. பொம்மை எடுத்து மகிழ்ச்சியுடன் அம்மாவிடம் கொடுத்தாள். அம்மா சிரித்தபடியே தையல் பெட்டியை எடுத்துக்கொண்டு மெதுவாக பொம்மையின் கண்ணை தைக்க ஆரம்பித்தார். டெடியின் கண் சரியாகிவிட்டது. இப்போது உனது டெடியை மீண்டும் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறையா என்று அம்மா கேட்டார். அபி மகிழ்ச்சியில் குதித்து அம்மாவை கட்டிப்பிடித்து, நன்றி அம்மா என்று கூறினாள். அம்மா சிரித்தபடி பதிலளித்தார், உங்களுக்காக நான் எதையும் செய்வேன். அந்த இரவு அபி தனது டெடியை அன்புடன் தன் அருகில் வைத்துக்கொண்டு மென்மையாகச் சொன்னாள், டெடி, இனிமேல் உனக்கு எதுவும் நடக்காமல் உன்னை நானும் அம்மாவும் பார்த்துக்கொள்கிறோம். மகிழ்ச்சியில் அபி டேடியை கட்டியணைத்து தூங்கினாள். அபி இனிய கனவுகளில் மூழ்கினாள். ஒரு அழகான காலை. தாரா சந்தோஷமாக கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தாள். மென்மையான மணல் அவளது கால்களை தொட்டது. அலைகள் மெதுவாக சுழன்று கொண்டே சல் சல் என ஒலித்தன. தாரா சிப்பிகள் சேகரிப்பதை மிகவும் விரும்புவாள். அவள் சின்ன சின்ன சிப்பிகளையும் மின்னும் வண்ணச் சிப்பிகளையும் எடுத்துப் பார்த்தாள். ஒரு சிப்பி இதயம் வடிவில் இருந்தது. அவள் அதை எடுத்து காதுக்கு அருகில் வைத்துக் கேட்டாள். ஒவ்வொரு சிப்பியும் கடலின் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தது போல தோன்றியது. அவள் இன்னும் கடற்கரை வழி நடந்தபோது மணலில் புதைந்திருக்கும் ஒரு இளஞ்சிவப்பு மின்னும் சிப்பி அவளது கண்களை ஈர்த்தது. தாரா கண்டு ஆச்சரியமாக அதை எடுத்துப் பார்த்தாள். அப்போது ஒரு சிறிய குரல் கேட்டது. என்னை கண்டதற்கு நன்றி. தாரா சுற்றிலும் பார்த்தாள். யாரும் அங்கு இல்லை. அந்த குரல் சிப்பியில் இருந்து வந்தது. நான் ஒரு மந்திரச் சிப்பி என்று அது மெதுவாக கூறியது. நான் ஒரே ஒரு உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். தாரா சற்று யோசித்தாள். பொம்மைகளும் இனிப்புகளும் எனக்கு விருப்பமில்லை. தாரா சிரித்துவிட்டு சொன்னாள், என் விருப்பம்
கடல் உயிரினங்கள் எல்லாம் எப்போதும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். சிப்பி பிரகாசமாக மின்னியது. பின்னர் மெதுவாக தாராவின் கைகளிலிருந்து வெளியேறி அலைகளுக்குள் நோக்கி குதித்து மறைந்தது. அதோடு கடல் முழுதும் மகிழ்ச்சியால் நிறைந்தது. டால்பின்கள் மேலே குதித்து விளையாடின. ஆமைகள் கால்களை அசைத்து ஆடின. மிக வண்ணமயமான மீன்கள் சுற்றி சுற்றி ஆடியன. தாரா அதைக் கண்டு மகிழ்ந்தாள். அந்த நாள் இரவு தாரா படுக்கையில் படுத்திருந்தபோது கடல் காற்று அவளது ஜன்னலின் வழியாக மெதுவாக நுழைந்தது. மெல்லிய குரல் கேட்டது. நன்றி தாரா. தாரா புன்னகைத்தாள். ஒரு சிறிய மனதின் விருப்பமும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை அவள் அறிந்தாள்.